தமிழ்நாட்டை வந்து தஞ்சாவூர், திருநெல்வேலி, கடலூர் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்ளட் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. சிக்கன் எக்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போ வச்சு அதில் ஆணி ஊசி வச்சு ஊதி ஆன் பண்ணாங்க. Good morning everyone. We are from Pandruti Jandu Metric Higher Secondary School, one of the biggest school in the Kadalur district as well as state. We are the state competitor in the state ranking level. We came long over to Trichy for demonstrate our well project, air pressure, and we have other 3 projects. Totally 4 projects we came for this exhibition. The students are doing their best. We hope we'll get the chances to win. Thank you. வந்து ஒரு ஸ்மார்ட் பிரிட்ஜ். இப்போ வந்து ரெய்னிங் சீசனில் வந்து இப்போ ஃப்ளட் அதிகமாக வரும்போது பாலத்துக்கு மேலே வந்து தண்ணி போகிறதுனால அவங்க வந்து எமர்ஜென்சியான டைமில் வந்து அவங்களால போக முடியாது. அதனால் அவங்க வந்து 10 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக ஃப்ளட் அஃபெக்ட் பண்ணுற பிளேஸாக இருக்குது. தமிழ்நாட்டை வந்து தஞ்சாவூர், திருநெல்வேலி, கடலூர் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்ளட் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. அதனால் இப்போ வந்து எமர்ஜென்சினா டைமில் வந்து இப்போ அவங்களால கிராஸ் பண்ணி போக முடியாது அந்த பிரிட்ஜை. இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது மெயினான ஜாபுக்கு போகிறவங்களால போக முடியாது. அதனால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளட் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ பிரிட்ஜ் வந்து இது மாதிரி மேலே இன்க்ரீஸ் ஆகிடும். ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலயமா மேலே ஏறிடும், லிஃப்ட் ஆகிடும். ஃப்ளட்டு கம்மியான உடனே பிரிட்ஜ் வந்து லோ ஆகிடும். ஃப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ பிரிட்ஜ் வந்து லிஃப்ட் ஆகிடும். ஃப்ளட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இல்லை 1 கிலோமீட்டர்ஸ்க்கு இது வந்து ஃபியூச்சர் பிளான் என்னன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிக்னல் போட்டு பேரிகேட் போட்டணும், அலர்ட் பண்ணிடணும். பிரிட்ஜ் வந்து லிஃப்ட் ஆன உடனே தான் நம்ம பேரிகேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். என் பேர் வந்து ஹரிஹரன். நான் வந்து ஜாண்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், பண்ருட்டி. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா ஏர் ப்ரெஷர் கன் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ஏரை வந்து பம்ப் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். கம்ப்ரஸ் பண்ண ஏர் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் வழியாக வெளில அனுப்பும்போது ஒரு ஹை ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஹை ஃபோர்ஸ் வந்து புல்லட் மேலே பட்டு ஹை வெலாசிட்டியில் வெளில போகும். இதோட யூசஸ் என்னன்னா, இப்போ நம்ம வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதுக்கு நம்ம கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 50 மீட்டர்ஸ் அந்தமாரி வந்து அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து ஒரு அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்க யூஸ் ஆகும். அந்தமாரி இதை வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏர் ரைஃபிள் கன்னு. அப்புறம் வந்து 16th சென்ச்சுரியில் வந்து ஹண்டிங் யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இது வந்து ப்ளோகன் மாடலாக இருந்துச்சு. ப்ளோகன் மாடல்னா ஒரு பைப்பை வச்சு அதில் ஆணி ஊசி வச்சு ஊதி ஆன் பண்ணாங்க. ஆனால் அதோட ஜெனரேஷன் தான் இது. இப்போ இது ஹண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு மாடல் பண்ணிக்கலாம். உள்ள வந்து வச்சாங்க I'm Priyanka from NMC College Puthanambatti. நான் வந்து இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்குபேட்டர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்குபேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கோழி இல்லாமல் அந்த கோழி முட்டையை வந்து நம்ம எப்படி அடக்காத்து குஞ்சு பொரிக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக் பிரின்சிபல். இப்போ இதுக்கு வந்து மெயினாக வந்து 2 விஷயம் வந்து தேவைப்படுது. ஒன்று டெம்பரேச்சர், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டங்ஸ்டன் பல்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2வது வந்து ஹியூமிடிட்டி, எந்த ஒரு ஈரப்பதமும் பட்டு அந்த பல்புக்கு வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது, அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபேனை வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அர்டினோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு சென்சார் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஒரு 37 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான். அந்த டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்ஸ் பண்ணி இந்த பல்பை வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இன்குபேஷன் வந்து நம்ம ஒரு 20 to 21 டேஸ் வந்து நம்ம வந்து அடகாத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கோழி முட்டையிலேருந்து என்னென்னா ஒரு குஞ்சு பொரிச்சிரும். அதுதான் வந்து இந்த மாடலோடைய ஒர்க்கிங். இப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 38 டிகிரி செல்சியஸ் வந்து வந்ததுனால அந்த பல்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சிக்கன் எக்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதோட அப்ளிகேஷன் வந்து சிக்கன் எக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸ்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மூலமா நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கலாம். அதுதான் அதோடைய
அதுக்கு ஒவ்வொரு எக்குக்குமே வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். இந்த மாடல்ல வந்து நாங்க யூஸ் பண்ணது வந்து சிக்கன் எக்ஸ் தான். இதுதான் அதோடைய அப்ளிகேஷன். என் நேம் வந்து சுபாஷ், இவன் அருண். நாங்கள் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வரேங்க. பாலக்கோடு, தருமபுரியில் பாலக்கோடில் இருக்குது காலேஜ். நாங்கள் பண்ணி வந்துக்கிற ப்ராஜெக்ட்டு இது வந்து டச் கண்ட்ரோல் லைட்டிங் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இது வந்து 3 சென்சாரும் 3 லைட்டும் வச்சுருக்குங்க. இந்த 3 சென்சாருக்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து இது போகுது. மொத்த கண்ட்ரோலும் இந்த மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வருது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும்தான் கோடிங் பண்ணியிருக்குங்க. அதில் முக்கியமான இந்த கண்ட்ரோல் வந்து PIC 16887A அப்படின்னு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணாங்க. மற்ற மைக்ரோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணாங்களா கோடிங் அதில் போட்டால் மறுபடியும் அந்த கோடிங்கை நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் நம்ம கோடிங்கை டெலீட் பண்ணிட்டு ரீகோடிங் போடலாம். அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது வந்து NPN டிரான்சிஸ்டர். இது டயோடு. இது வந்து கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர். இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் தான் இந்த எல்லாத்துக்கும் எவ்வளோ பவர் போகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வந்து டிஸ்பிளே, LED டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டு சுவிட்ச் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு இந்த டிஸ்பிளே மூலம் பார்க்கலாம். GSM நம்ம யூஸ் பண்ணுங்களா நம்ம மொபைல்லேருந்தே ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் மாதிரி நம்ம மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல லைட் வேணும், லைட் வேணாம், ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் ஆர்டினோக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மைக்ரோ கண்ட்ரோலர்னா இதில் வந்து இது வந்து பேசிக் மாடல். ஆர்டினோ மாடல்னா இது இப்போ நியூவாக வந்துங்கிற மாடல். அது அட்வான்ஸ் டெக்னிக் இதில் இருக்குது. அது நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் வந்து தருமபுரியிலேருந்து வந்திருக்கு. இது ப்ராஜெக்ட் பேர் வந்து இது வந்து நியூட்டனிஸ் கேரளா 3ஆம் விதி. இது வந்து எப்படின்னா காற்று எரிபொருள் இல்லாமல் காற்றும் நீரும் கலந்தது மாதிரி, எரிபொருள் இல்லாத. இது வந்து எப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி, இதில் ஒரு குறிப்பிட்ட அளவும் காற்றும் நீரும் கலந்துக்கிற மாதிரி அது எடுக்கிறதுனால இதில் வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். இதில் வந்து லாக் பண்ணி வைக்கும்போது எங்கேயும் லீக் ஆகாது. இங்கே வந்து ப்ரெஷர் அழுத்த இந்த ப்ரெஷர் அதிகமாக இங்கே லான்ச் பண்ணும்போது இது லான்ச் எடுக்கும்போது இந்த ப்ரெஷர் தானாக வெளியாகும். என் பேர் எஸ் சக்தி செவனேஷ். நான் வந்து லண்டனில் உள்ள ஹைட்ராலிக் பிரிட்ஜ் மாடல் மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து ஹைட்ராலிக் பிரிட்ஜ். இங்கே வந்து மோட்ரு எந்தவித எலக்ட்ரிசிட்டி சம்மந்தம் எதுவுமே இல்லாமல் நான் வந்து வாட்டரும் ஏரையும் வச்சு ப்ரெஷர் கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கப்பல் போகணுன்னா பிரிட்ஜு கீழே போடணுன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்காக இதில் வாட்டரும் ப்ரெஷரும் இருக்குது. இதை நான் ப்ரெஷர் கொடுக்குறப்ப இது ஓப்பன் ஆகும். பாருங்களேன், ஓப்பன் ஆகுதுங்களா? இப்போ நாங்கள் ப்ரெஷர் கொடுத்தாச்சு. இப்போ உள்ள கொடுத்த ப்ரெஷர் இங்கே 2 தேங்கியிருக்கு. இப்போ நாங்கள் திரும்பி அதை ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறப்ப க்ளோஸ் ஆகிடும். My name is R. Dashanamurthy. I am coming from Bishop Secondary School and this project is soil erosion. இது வந்து மண்ணரிப்பு பற்றிய ஒரு இது. எப்படின்னா கடலோர பகுதிகளில் இதுலலாம் வந்து மரம் அதிகமாக இருக்காதா, அதனால நம்ம மழை பெய்யறப்ப மண்ணெல்லாம் சேர்ந்து அது கடலில் போய் கலந்துறதுனால நம்மளுக்கு மண்ணரிப்பு அதிகமாக ஏற்படுது. அதே நம்ம மண் ஆறு சைட்லாம் இருக்குல்ல, ஆறு சைட்லாம் மரம் அதிகமாக இருக்குமா, மரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி இப்போ மழை பெஞ்சு போகிறப்ப நம்மளுக்கு வெறும் தண்ணியாக மட்டும் போகும். ஏன்னா அந்த மரம் இருக்குல்ல, மரத்தோட வேர் வந்து இறுக்கி பிடிச்சிக்குவோம் மண்ணை. இப்போ செஞ்சு காட்டும். இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல தண்ணி ஊற்றும் போது மரம் எதுவுமே இல்லைனால மண்ணோட சேர்ந்து போகுது. அதே இந்த இடத்துல ஊற்றினா நம்மளுக்கு பாருங்க வெறும் தண்ணி மட்டும் போதா, லேசா மண்ணு போது வெறும் தண்ணி மட்டும் போதா, இதான் நம்மளுக்கு மண்ணரிப்பு. இப்பனா வந்து இந்த இடத்துல அதிக மரம் இருக்கும், அதனால வந்து நம்ம வேர் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பிடிச்சிக்குது மண்ணை. அந்த இடத்துல மரமே இல்லாதனால வேர் அப்படியே இறுக்கி பிடிக்காம விட்டுருது தண்ணியை. இதே கடல் சைடு இந்த மாதிரி சைடுனா அதிகமா மரமே இருக்காது. ஆறு சைடு இந்த மாதிரி மரம் அதிகமா இருக்கிறதுனால அப்படி பிடிக்குது. அதுதான் சொல்லுங்க.